1900 வருடங்களாக செத்து போன இஸ்ரேல். அத்திமரத்தின் துளிர் துடிக்க தொடங்கிய இஸ்ரேலின் வரலாற்று கடிகாரம். வேதாகமத்தின் 1000 மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறேன். உலகத்தின் முடிவை காட்டும் இஸ்ரேல் என்னும் கடிகாரம். அன்பானவர்களே, அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தில் டும்ஸ்டே கிளாக் என்று ஒரு கடிகாரம் இருக்கிறது. அணு ஆயுத விஞ்ஞானிகளால் பராமரிக்கப்படும் இந்த கடிகாரம் உலகம் அழிவதற்கு இன்னும் எத்தனை நிமிடங்கள் இருக்கின்றன என்பதனை கணக்கிட்டு காட்டுகிறது. இன்று அந்த கடிகாரம் அழிவுக்கு 90 வினாடிகளுக்கு முன்பாக நிற்கிறது. உலகம் ஒரு மாபெரும் அழிவை நோக்கி செல்கிறது என்று விஞ்ஞானிகள் பயப்படுகிறார்கள். ஆனால் விஞ்ஞானிகளுக்கு பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய சொந்த வரலாற்று கடிகாரத்தை இந்த பூமியில் வைத்தார். உலகத்தின் முடிவு எப்போது வரும், இயேசு எப்போது வருவார் என்பதனை அறிய அந்த கடிகாரத்தை பார்த்தால் போதும். அந்த கடிகாரத்தின் பெயர்தான் இஸ்ரேல். இயேசு மத்தேயு 24:32 சொன்னார், அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் கிளை இளகி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபித்திருக்கிறது என்று அறிவீர்கள். வேதாகமத்தில் அத்திமரம் என்பது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. அந்த அத்திமரம் எப்படி வெட்டப்பட்டது, 1900 வருடங்கள் எப்படி செத்து கிடந்தது, இன்று எப்படி உலகை நடுங்க வைக்கும் அளவிற்கு துளிர் விட்டிருக்கிறது என்ற சரித்திர பக்கங்களை நாம் புரட்ட போகிறோம். முதலில் கிறிஸ்துவுக்கு பின் 70 வேரறுக்கப்பட்ட அத்திமரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சீசர்கள் பெருமைப்படுகிறார்கள். ஆனால் தேவாலயத்தை பார்த்து இயேசுவின் கண்களில் கண்ணீர் வருகிறது. அவர் சொல்லுகிறார், இங்கே ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும். மத்தேயு 24:2 இதை சொல்லுகிறது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறினார். 70 வருடங்கள் உருண்டோடியது. இயேசு சொன்ன அந்த வார்த்தை வரலாற்றில் எப்படி நிறைவேறியது தெரியுமா? கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டு ரோம பேரரசு தளபதி டைட்டஸ் எருசலேமை முற்றுகையிட்டான். பல மாத பஞ்சத்திற்கு பிறகு ரோமன் படைகள் தேவாலயத்திற்கு தீ வைத்தன. அந்த ஆலயம் முழுவதும் தங்கத்தால் வேயப்பட்டிருந்தது. நெருப்பின் உஷ்ணத்தினால் தங்கம் உருகி கற்களுக்கு நடுவே இருந்த விரிசல்களுக்குள் ஓடி ஒளிந்தது. தங்கம் உருவி சென்றதை பார்த்த ரோம இராணுவ வீரர்கள் அந்த தங்கத்தை எடுப்பதற்காக ஆலயத்தின் ஒவ்வொரு கல்லாக பெயர்த்து எடுக்க தொடங்கினார்கள். இயேசுவின் வார்த்தை ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படியே வரலாற்றில் நிறைவேறியது. ஒரு கல்லின் மேல் கல் இல்லை. லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். மீதமுள்ளவர்கள் அடிமைகளாக உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 136 ரோம பேரரசன் ஹேட்ரியன் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருந்து சுவடே வரலாற்றில் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த நிலத்திற்கு யூதர்களின் ஜென்ம சத்துருக்களான பெலிஸ்தீனர்களின் பெயரை வைத்து பாலஸ்தீனா என்று பெயர் மாற்றுகிறான். அத்திமரம் வேரோடு வெட்டப்பட்டது. இஸ்ரேலின் கடிகாரம் நின்று போனது. ஒரு நிமிடம் சரித்திரத்தை உற்று நோக்குங்கள். உலகில் எத்தனையோ மாபெரும் சாம்ராஜ்யங்கள் இருந்தன. மாயான் சாம்ராஜ்யம், ஆஸ்டக் சாம்ராஜ்யம் எல்லாம் அழிந்து போயின. நிலத்தை இழந்த எந்த ஒரு நாடும், மொழியை இழந்த எந்த ஒரு இனமும் வரலாற்றில் மீண்டும் உயிர் பிழைத்ததே கிடையாது. இது உலக வரலாறு. ஆனால் இஸ்ரேலர்கள் 1900 வருடங்கள் நாடில்லாமல், முகவரி இல்லாமல் ரஷ்யாவிலும், ஐரோப்பாவிலும், ஆப்பிரிக்காவிலும் அகதிகளாக அலைந்தார்கள். ஹிட்லரின் ஹோலோகாஸ்ட் மூலம் 60 லட்சம் யூதர்கள் விஷவாயு அறைகளில் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உலர்ந்த எலும்புகளைப் போல இஸ்ரேல் தேசம் உலகெங்கும் சிதறி கிடந்தது. இனி இவர்கள் ஒன்றும் சேரவே மாட்டார்கள் என்று உலகம் நினைத்தது. ஆனால் தேவன் சொன்னார், நான் உங்களை ஜாதிகளிலிருந்து புறப்பட பண்ணி உங்களை சகல தேசங்களிலிருந்தும் கூட்டி உங்கள் சொந்த தேசத்தில் உங்களை கொண்டு வருவேன். எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். 2500 வருடங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கேள்வியை கேட்டான். ஒரு தேசம் ஒரே நாளில் பிறக்குமா? ஏசாயா 66:8 இது கேட்கப்படுகிறது. இது சரித்திரத்தில் சாத்தியமா? 1948வது ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 4 மணி உலகம் முழுவதும் ஒரு ரேடியோக்கள் ஒரு செய்தியை தாங்கி வந்தன. டெல் ஆவிவ் நகரத்தில் ஒரு சிறிய அருங்காட்சியகத்தில் டேவிட் பென்குரியன் என்பவர் எழுந்து நின்று, இஸ்ரேல் என்றொரு தனி நாடு இன்று முதல் உதயமாகிறது என்று பிரகடனம் செய்கிறார். 1900 வருடங்களாக உலக வரலாற்றில் இல்லாத ஒரு நாடு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல ஒரே நாளில் பிறந்தது. இது நடந்த அடுத்த நாளே சுற்றியிருந்த எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான், ஈராக் 5 அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து பிறந்த அந்த சிறிய நாட்டை அழிக்க படையெடுத்தன. இஸ்ரேலிடம் முறையான இராணுவம் இல்லை, ஆயுதம் இல்லை. ஆனால் பைபிள் சொன்னது அத்திமரம் துளிர்விடும். ஆம், தேவன் அந்த போரில் இஸ்ரேலை காப்பாற்றினார். அத்திமரம் துளிர்விட தொடங்கியது. இஸ்ரேலின் வரலாற்று கடிகாரம் மீண்டும் டிக் டிக் என்று அடிக்க ஆரம்பித்தது. இதைவிட ஒரு பெரிய சரித்திர அதிசயத்தை கேளுங்கள். இஸ்ரேல் உலகம் முழுவதும் சிதறி கிடந்ததால் அவர்கள் ஹீப்ரு மொழியை பேசுவதையே மறந்துவிட்டார்கள். ஹீப்ரு ஒரு செத்து போன மொழியாக
ஜெப ஆலயங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும் மொழியாக மாறிப்போனது. ஆனால் செப்பனியா 3:9 தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் சுத்தமான பாஷையை பேசும்படி செய்வேன். எலியேசர் பென் யெகூதா என்றொரு மனிதன் எழும்பினான். ஒரு செத்துப்போன மொழியை மீண்டும் உயிர்ப்பித்து இன்று இஸ்ரேல் நாட்டின் வீதிகளிலும் பள்ளிகளிலும் நாடாளுமன்றங்களிலும் பேசும் ஜீவனுள்ள மொழியாக அதை மாற்றினான். உலக வரலாற்றில் செத்துப்போன ஒரு மொழி மீண்டும் ஒரு தேசத்தின் பேச்சு மொழியாக மாறிய சரித்திரம் ஹேப்ருவை தவிர வேறு எதுவிலும் இல்லை. வேதாகமத்தின் ஒவ்வொரு எழுத்தும் வரலாற்றில் அப்படியே பிசகாமல் நடந்து கொண்டிருக்கிறது. சகரியா 12:3 தேவன் சொல்கிறார், அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாக கூடி வருவார்கள். இன்றைய செய்தித்தாள்களையும் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டங்களையும் பாருங்கள். உலகத்தின் எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் அமெரிக்கா முதல் ஈரான் வரை அனைவரின் பார்வையும் தமிழ்நாட்டை விட மிகச் சிறிய நாடான இஸ்ரேலின் மீதுதான், எருசலேமின் மீது மட்டுமே நிலைத்திருக்கிறது. ஏனென்றால் எருசலேம் சாதாரண நகரம் அல்ல, அது தேவனுடைய கடிகாரம். அது கடிகாரத்தின் முள் இப்போது நள்ளிரவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன அந்த வசனம் இப்போது மீண்டும் நினைவுபடுத்துங்கள். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் கிளை இளகி துளிர் விடும்போது வசந்த காலம் அதிகமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். மத்தேயு 24:32 முதல் 33 வரை வசனங்களில் இது சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரேல் என்ற அத்திமரம் 1948 துளிர் விட்டது. இன்று அது கிளை பரம்பி நிற்கிறது. இது ஏதோ தற்செயலாக நடந்த அரசியல் மாற்றங்கள் அல்ல, இது சர்வ வல்லவரின் சரித்திர திட்டம். இயேசு வாசல் அருகே வந்துவிட்டார். கடிகாரம் 11:59 தொட்டு விட்டது. இது நாம் பயப்படுவதற்கான நேரம் அல்ல, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கான நேரம். வேதாகமம் வெறும் மத புத்தகம் அல்ல, அது உலக சரித்திரத்தை அது நடப்பதற்கு முன்பாகவே மிக துல்லியமாக பதிவு செய்து வைத்திருக்கும் எதிர்காலத்தின் ஆவணம். வரலாற்றை தன் விரல் நுனியில் வைத்திருக்கும் இந்த தேவாதி தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றி திருத்தி எழுத வல்லவராயிருக்கிறார். ராஜாவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.